நீ மண் என்றது மனு, மனிதன் என சட்டம் செய்தவன் நான். நீ காலில் பிறந்தவன் என்றது மனு, நீ சாதிக்க பிறந்தவன் என்றவன் நான். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற போயம் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் எ ஸ்னோவி ஈவினிங். இது 9th ஸ்டாண்டர்டில் இருக்க போயம். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் போயம். ஆனால் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறது. இதோட அவுட்லைன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஆத்தர் ஒரு பயணம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ என்ன அப்படின்னா, ஒரு காட்டோட அழகை பார்த்து நிற்கிறாரு. ஓகேங்களா? அந்த காட்டோட அழகை பார்த்து ஸ்டன்னாகி நிற்கிறாரு. நிற்கிறப்ப அவருக்குள்ளே சில தாட்ஸ் வருது. அந்த தாட்ஸை நினச்சி பார்த்துட்டு அதை ரசிக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டிட்டு அவர் பயணத்தில் வளர்றாரு. இவ்வளோ தான் கான்செப்டே. ஓகேங்களா? பட் அதை எப்படி போயமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? இதுதான் அவுட்லைன். ஓகேங்களா? ஒவ்வொரு லைனாக நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு லைனாக பாருங்கள். ஹூஸ் வுட்ஸ் தீஸ் ஆர் ஐ திங்க் ஐ நோ. என்ன சொல்கிறாருன்னா, இது யாருடைய காடு அப்படின்னு நான் யோசிக்கிறேன், எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஹிஸ் ஹவுஸ் இஸ் இன் த வில்லேஜ் தோ. அவரோட வீடு கிராமத்தில் இருக்கலாம், மேபி கிராமத்தில் உள்ள போதும் அப்படின்னு நினைக்கிறார். என்னென்னா, இந்த காடு யாருடையன்னு நான் யோசிக்கிறேன், பட் ஆனால் எனக்கு தெரியும் அவர் வீடு இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்க மாதிரி தெரியுது. காட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார். ஹீ வில் நாட் see me stopping here to watch his woods fill up with snow. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கண்டிப்பாக அந்த காட்டோட உரிமையாளர் இதை பார்க்க மாட்டார் நான் இங்கே நிற்கிறத. அவருடைய காடு பனியால் மூடி இருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கேன். அதை அவர் கண்டிப்பாக பார்க்க மாட்டார், பிகாஸ் அவர் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறார். சரிங்களா? ஓகே. அடுத்து, மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குயர் டு ஸ்டாப் வித்தவுட் எ ஃபார்ம் ஹவுஸ் நியர். இது என்னென்னா, என்னோட சின்ன குதிரை கூட வித்தியாசமாக கண்டிப்பாக நினச்சிருக்கும் இங்கே நான் வண்டியை நிறுத்தினால. ஏன் அப்படின்னா, இங்கே ஒரு பண்ணை வீடு கூட பக்கத்தில் இல்லை, சுற்றி முற்றி எந்த இடத்துலையுமே இல்லை. பட் ஏன் நம்ம ஓனர் இந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அதை யோசிச்சிருக்கோம் குதிரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் த ஃப்ராசன் லேக் த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த காட்டுக்கும் உறைந்து போன ஏரிக்கும் நடுவில், ஓகேங்களா, ஆண்டின் இருட்டான மாலை வேளையில் இந்த சம்பவம் நடக்கிற இடம் பாருங்கள். ஒரு உறைஞ்சு போன ஏரி, அதுக்கு பக்கத்தில் வண்டியை குதிரையை நிப்பாட்டுறாரு. அது ரொம்ப இருட்டான மாலை வேலை, அந்த இயரோட இருட்டான மாலை வேலை, இயர் எண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டைம். அதுதான் மீன் பண்ணுறாரு. ஓகேவா? ஹி கிவ்ஸ் ஹிஸ் ஹார்னஸ் பெல்ஸ் எ ஷேக் டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹீ கிவ்ஸ் ஹிஸ்ன்னு சொல்கிற யாருன்னா குதிரை சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன பண்ணுதுன்னா, தன்னோட சேனம்னா அந்த கட்டியிருக்காங்க இல்லையா, அந்த அதுலேருந்து மணிகளை குலுக்குது. இங்கே ஏதாவது தவறு நடந்துருச்சா, ஏன் வண்டியை நிப்பாட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அதுதான் ஹி கிவ்ஸ் ஹிஸ் ஹார்னஸ் பெல்ஸ் எ ஷேக் டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக். த ஒன்லி அதர் சவுண்ட்ஸ் த ஸ்வீப் ஆஃப் ஈஸி வைண்ட் அண்ட் டவுனி ஃப்ளேக். இந்த சத்தம், இந்த மணி சத்தம் கேட்குது. இது இல்லாமல் சில சவுண்டு கேட்குது. அது என்னென்னா, மென்மையான தென்றலோட காற்றின் ஒலியும் பனித்துளிகள் விழுகிற சத்தமும் மட்டுமே அவருக்கு கேட்குது. ஓகேங்களா? ஓகே. த வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப். இந்த காடு மிகவும் அழகாக, அடர்த்தியாக, இருட்டாக இருந்தது. பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். என்ன சொல்கிறாருன்னா, இந்த காடு அழகாக அடர்த்தியாக இருட்டாக இருக்குது, ஆனாலும் எனக்கு மேற்கொள்ள வேண்டிய கடமைகள் நிறையா இருக்குது. நான் தூங்க செல்லும் முன் பல மைல்கள் போக வேண்டும், நான் தூங்க செல்லும் முன் பல மைல்கள் போக வேண்டும் அப்படின்னு அவர் திங்க் பண்ணிவிட்டு தன் பயணத்தை தொடர்கிற மாதிரி இந்த போயம் முடியுது. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான போயம் தான்.
குதிரையில் ஒரு ஆத்தர் போகிற மாதிரி அந்த காட்டை அழகாக ரசிக்கிறாரு. ஏன் இவர் வண்டியை இங்கே நிப்பாட்டிருக்காருன்னு குதிரை வந்து சிக்னல் கொடுக்குது. அது காட்டோட அழகு சவுண்ட்லாம் கேட்குது. அதுக்கப்புறம் இல்லை இது ரசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, நமக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. இவ்வளோ தான் போயமே. ரொம்ப சிம்பிள். இந்த இங்கிலீஷ் போயமை பொறுத்த வரைக்கும் அந்த கதையை மட்டும் அப்சர்வ் பண்ணி அதை பிக்சரைஸ் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நினச்சி பாருங்கள், அந்த படம் இதுதான் நீங்கள் அந்த இமேஜை எதுக்கு போட்டுருக்குன்னா, இந்த இமேஜை பார்த்தா நமக்கு அந்த கதை ஃபுல்லாக ஞாபகம் வரணும். ஓகேங்களா? இது அந்த ஹார்னஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு. ஹார்னஸ் மறந்துடாதீங்க. ஹார்னஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு. ஓகேவா? அதோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ரிஷியேஷன் கொஷின்ஸ் நிறையா இருக்கும். அதை படித்தே ஆகணும் கண்டிப்பாக. சரிங்களா? அதுக்கப்புறம் க்ளோசரி இருக்கும். கீழே வந்து இப்படியே பார்த்தீங்கன்னா அபவுட் த ஆத்தர் இருக்குது. அப்படியே கீழே கொண்டாந்தோம்னா க்ளோசரி இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸும் இருக்கும். சரிங்களா? அதை ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக படிக்கணும். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த போயம் வந்து ரொம்ப சிம்பிளான போயம். சரிங்களா? ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் எ ஸ்னோ ஈவினிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான போயம். எப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பிக்சரைஸை மனப்பாடம் பண்ணுங்கள். அந்த பிக்சர் கொடுத்துருக்க பிக்சர் இல்லையா, குதிரையில் ஒருத்தர் உட்காந்துருக்க மாதிரி அந்த குதிரை அந்த பர்சன் அது ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்டையராக ஃபுல் கதையும் ஞாபகம் வரும். ரொம்ப சிம்பிளான கதை. ஓகேங்களா? அதை மறந்துடாதீங்க. கண்டிப்பாக கொஷின்ஸ் இதுலேருந்து வரும். லாஸ்ட் டைமும் கொஷின்ஸ் இதுலேருந்து வந்துச்சு. அதை மறந்துடாதீங்க. சரிங்களா? ஓகே, ஃபுல் கதையும் பார்த்தாச்சு. இந்த வீடியோவோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, போயமோட அவுட்லைனை கரெக்டாக பார்க்குறது மட்டும்தான். ஓகேவா? அந்த ஸ்டோரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். நம்ம கண்டிப்பாக என்ன செஞ்சிடலாம், கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.